வாட் ஐ ஈட் இன் எ டே பார்க்கலாமா? காலைல எம்டி ஸ்டமக்ல நைட்டே வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை வந்து தண்ணியில வந்து ஊற வச்சிருந்தேன். அந்த தண்ணியை மட்டும் அப்படியே வந்து குடிச்சாச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குட்டி குட்டி 3 இட்லி, அது கூட வந்து கேரட் சட்னி வந்து பண்ணியிருந்தேன். அதை வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா வந்து சாப்பிட்டாச்சு. இந்த ரெசிபிஸ் எல்லாமே யூடியூப் சேனல் லாங் வீடியோல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளி இல்லையா, சாமிக்கு வந்து கூழ்லாம் வந்து படைச்சு சாமி கும்பிட்டேன். ஸோ அதை வந்து ஒரு கப்பு ஒரு கிளாஸ் அளவுக்கு கேப்பக்கூழ் வந்து குடிச்சேங்க. சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் சாதம், அந்த தட்டைப்பயிர் காராமணி குழம்பு வச்சிருந்தேன். அது அப்புறம் பீர்க்கங்காய் பொரியல், அப்புறம் கீரை பொரியல் வந்து வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா வந்து மதியம் லஞ்ச் சாப்பிட்டாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு வந்து பப்பாயா தான் எடுத்துக்கிட்டேன். பப்பாளி பழம் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு. ஸோ அதிகமா எடுத்துக்கோங்க. அப்புறம் நைட் டின்னர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து முட்டை பொரியலும் அது கூட தட்டைப்பயிர் அந்த மட்டும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஏன்னா ஈவினிங் பப்பாளி இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஃபில்லிங்கா இருந்தது. கடைசியா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். யூடியூப் சேனல் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு மறக்காம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.